கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இப்போ உயிர் போச்சு நீங்க விஜயை நீங்க சொல்றீங்களா? நான் அடுத்த பட்சம் ரெண்டாம் பட்சமா எடுத்துக்கிறேன். முதல் காரணம் யாரு? ஏன்டா விஜய் கை விட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கியா? கை விட்டு வாங்கல, கால் விட்டு வாங்கல. நான் யார்கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் தப்பு பண்ணதாவன், ஊர்வலம் போனதாவன், தப்பு பண்ணதாவன், அவனை விட்டுவிட்டு எங்க அரசாங்கத்தை எதுக்குடா? எனக்கு வாய் எப்படி வருது? அதாவது இறந்து போனதுக்கு எனக்கு மனசு ரொம்ப துயரமா இருக்கு. இப்படித்தான் பேசணும், இப்படிலாம் பேசணும்னு சொல்லக்கூடாது. அவருக்கு அந்த மனநிலை என்ன தோணுதோ பேசிட்டாரு. ஆமா ஆமா, மனநிலை. இது வந்து என்ன வந்து வேணா நான் இங்கதான் இருக்கேன் வீட்டுல, என்ன வேணா வந்து பண்ணுங்க. நீங்க சும்மா எவ்வளவு திமிரா பேசுறீங்க. எல்லாரையும் பிடிச்சு கொண்ட கேஸ் போட்டா அவர் அதான் சொல்லுவாரு. திமிரா பேசுற என்ன விஜய் என்னதான் பண்ணணும்ன்றீங்க? அப்ப விஜய் என்ன பண்ணா? அவனை பிடிச்ச அந்த காலத்துல சொல்லுங்க, இரவாடா சிறையில போட்ட மாதிரி தூக்கி கொண்டு போய் உங்களை என்ன சைடுல போடணும். என்ன போடணும்? எங்களை என்ன வரலாறு எடுத்தனா எல்லாரையும் தூக்கி உள்ள போடணும். பாப்போம், எடுக்க வரலாறு நகரன் ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுக்கவா பாப்போம். திரும்ப திரும்ப கேட்கும் கேள்விகளுக்கு உங்களால பதில் பேச முடியல. என்ன கேள்வி கேக்குறீங்க? பர்மிஷன் கொடுத்தது யாரு? பாதுகாப்பு ஒழுங்கா கொடுக்காதது யாரு? யார் பாதுகாப்பு ஒழுங்கா? என்னடா பாதுகாப்பு கொடுக்க முடியும்? கேள்வி பாதுகாப்பு தடுத்து நிறுத்தி இருக்கணும். அது விட்டாச்சு, அது தவறுதான், அவ்வளவுதான். முதல் தவறுதாயா முற்று? அது என்ன தடுத்து நிப்பாட்டி இருந்தா பெரிய கலவரம் பூண்டிருக்கும். அதை அந்த அறிவு இல்ல உனக்கு. கத்திய வச்சு ரேண்டமா வெட்டுறாங்கன்னு நான் சொல்லல, ஒரு பெண்மணி அங்க கரூரை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அவ வந்து இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் வந்து அவளை வெட்டி இருக்காங்களா இல்ல அவளை இது பண்ணிருக்காங்களா? அவங்களுடைய தெரிஞ்ச பையனை வெட்டி இருக்காங்க. தெரிஞ்ச பையல புடுங்கி இருக்கு. இவ எப்படி பார்த்தாலும் ஏன் தடுக்கணும்ல? இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் ஏடுபட்டியா கேட்டேன்னா நீ எந்த நான் ஒரே கேள்வியா கேட்கிறேன். இருங்க, சிம்பிள். உங்களுடைய பார்வையில் அது விபத்தா இல்ல திட்டமிட்ட சரியா? நீங்களே சொல்லிருங்க. விபத்து தான்டா. விபத்து தான், விபத்து தான். 27,000 பேர் வந்துட்டான்னு சொல்றான். 10,000 பேர் நிக்க வேண்டிய இடத்துல 27,000 பேர். அந்த இடத்தை கொடுத்தது யார்? அது இடத்த கொடுத்தோம்னா நாங்க தான் கொடுக்குறோம், அரசு தான் கொடுக்குறோம். வேற இடமே கிடைக்கலையா? வேற இடம் கிடைக்காதனால தான் பண்ணது படுகொலை தான். இந்த படுகொலைக்கு கண்டிப்பா காவல்துறை இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலைனாலும் இறைவனுடைய சன்னிதானத்துல இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். படுகொலைன்னு சொல்லி நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறதா? இல்ல படிச்ச அண்ணாமலை அவர்கள் சொல்ற ஒரு ஐபிஎஸ் அவர் தான் புரிஞ்சிருக்காரு, அவர் தான் படிச்சிருக்காரு, மத்தவன் எவனும் படிக்கல. ஆமா, அவன் தான் படிச்சிருக்கான். போடா. அதனால இது யாரால தவறு நடந்துச்சு, எப்படி எல்லாம் தவறு நடந்துச்சுங்கிறத எல்லாத்துக்கும் விசாரணை பண்ணி அந்த விசாரணையினுடைய முடிவுல தான் சிபிஐ கொடுத்துற வேண்டியதானே. சிபிஐக்கு நாங்க என்ன இங்க என்ன நாங்க சரைக்கிறதுக்கா இருக்கோம்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கரூர் சம்பவம் 47 உயிர் பலியாகியிருக்கு. குறிப்பாக இது ஒரு கட்சியினுடைய ஒரு பிரச்சாரம், ஒரு பிரபலம் வந்ததுனால மட்டும் இது நடந்ததா, இல்ல ஆளும் கட்சியின் சதியும் இதுல இருக்கா அப்படின்னு? ஆளுங்கட்சியினுடைய சதின்னு என்னத்துக்கு இல்ல, நீங்க இப்ப சொன்ன அந்த பதில் யாருக்கு? மக்களுக்கா இல்ல எனக்கா? உனக்கு தான். இல்ல, இது என்னுடைய கேள்வி இல்ல. அப்புறம் நீங்க கேள்வியை முழுசா உள்வாங்கிக்கோங்க. இது வந்து மக்களுடைய கேள்வி, தாவேக நிர்வாகிகளுடைய கேள்வி, தாவேக தொண்டர்களுடைய கேள்வி. அந்த நாய்களை தான் செருப்பால் அடிக்கணுங்கிறேன். அதனால வந்ததுதான் இந்த வேணை. கேள்வி கேட்பது ஜனநாயக உரிமையா? கேள்வி கேட்கறது, பதில் சொல்றது உங்களுடைய கடமை. ஜனநாயக உரிமை கேள்வி கேட்கறது. நாய் 41 பேரை கொன்னு விட்டு கேள்வி வேற கேட்பீங்க? யாரு பண்ணதா? யாரு கொன்னது? யாரு? விஜய் தான் கொன்னான். விஜய் தான் கொன்னான். இந்த பாரு, இந்த மாதிரி எல்லாம் பொதுவா சொன்னீங்க. எந்த விஜய்? இங்க பாரு, விஜய்னா எந்த விஜய்? அவன் தான் தாவேக்கா விஜய் தான். அப்படிங்களா? ஆமா, அப்படிதான். அவர் தான் கழுத்தை நெரிச்சு கொன்னார். ஆமா, அவன் தான் கழுத்தை நெரிச்சு கொன்னா. என்ன கூட்ட நெரிசல்ல அவனுக்காக வந்தவங்க செத்தா என்னடா? ரெண்டும் ஒண்ணு தான்டா. அப்ப சொல்லுங்க, அப்ப இதுக்கு வந்து என்னதான் முடிவு? இது வந்து ஒரு ஆக்சிடென்டா பார்க்கலாமா, இல்ல மக்கள் கேட்கற மாதிரி சதி அப்படின்னு எதுவும் வாய்ப்பு இருக்கா? தம்பி, நாங்க வந்து மக்கள் வந்து கேட்கறாங்க வைக்கிறாங்கங்கிற போர்வையில நீ உட்காந்துட்டு கேட்கிற, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க வந்து இவங்களுக்கு ஏற்கனவே நாங்க பரப்புரைக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. நீதிமன்றத்தில் வழக்காடி நீதிமன்றத்தில் தான் நீதிபதி வந்து சில கண்டிஷனை போட்டார் விஜய்க்கு. நீங்கள் தான் வரக்கூடிய தொண்டர்களை நீங்கள் தான் ரெகுலேட் பண்ணணும், நீங்கள் தான் பார்த்துக்கிடணும், அதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு தான் சொல்லி அவர் சொல்லித்தான் அந்த பெர்மிஷனை நீங்கள். இல்லை, பெர்மிஷன் கொடுத்தாலும் ரைட்டு. ஆனால் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாரு, இது வந்து அரசனுடைய தவறு தான், அவங்க ஒழுங்காக பண்ணலை,
ஆர்கனைஸ் ஒழுங்கா பண்ணி கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கலன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும். அவனை இல்ல செருப்பை எல்லாரும் இப்படி சொன்னீங்கன்னா என்னதான் பண்ண ஆண்டா ஏண்டா அந்த நாய் எத்தனை மணிக்கு அவனுக்கு டைம் ஒதுக்கணும்? 12 மணிக்கு டைம் ஒதுக்கி இருக்கோம். சரி 12 மணி டைம் ஒதுக்குனா நீ எத்தனை மணிக்கு வர்றது? 12 மணிக்கு வந்திருக்கணும், இல்லை ஒரு 12:10 அல்ல 12:20க்காவது வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ இரவு 7 மணிக்கு வந்தேன்னா இந்த தலைவர்கள் எல்லாம் சொன்ன டயத்துக்கு போயிருக்காங்களா அது வரைக்கும்? அது போயிருக்காங்க. போகலைன்னா எங்கள் கூட்டங்களில் எவன் செத்தான்? எவன்டா செத்தான்? கூட்டமே வராது, அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி உனக்கு ஒன்றும் பிடுங்க வேணாம், நாங்கள் பார்த்துக்குவோம். அது எங்களுக்கு தெரியும் அது எப்படி என்னன்னு, புரியுதா? சரி ஆகையினால இதையே வந்து கேன்சல் பண்ணியிருக்கணும், உள்ள அலோவ் பண்ண வேண்டியது யாரு? அதான் அதைத்தான் தப்பு. நான் ஒத்துக்கிட்டேன். என்னன்னா இது மாவட்ட ஆட்சியரும் அந்த எஸ்பியும் பண்ண தப்பு. இவங்க இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு அனுமதிச்சிருக்க கூடாது. இங்கே ஒன்றும் இல்லை, இவன் ஏர்போர்ட்லேருந்தே திருப்பி அனுப்பிச்சிருக்கணும். நம்ம 8:30 மணிக்கு எங்கே டைம் கொடுத்தது? நாமக்கல் டைமே 8:45 நினைக்கிறேன், 8:30 to 8:45 நாமக்கலுக்கு போய் சேர்ந்ததே 11 மணி. இவன் வீட்டிலேருந்து கிளம்புனதே, இங்கே சென்னையிலேருந்து கிளம்புனதே 8:30. அதுக்கப்புறம் விமானத்தை பிடிச்சி 40 நிமிஷம் கிட்டத்தட்ட அங்கே போய் போகிறதுக்கு 11 மணிக்கு தான் அங்கே போய் சேர்ந்து கூட்டம் பேசியிருக்காரு. இதுவே தப்புங்கிறானா? இது வந்து மக்களை வந்து காக்க வச்சு இவங்களை கூட்டம் சேர்க்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உபயோகப்படுத்தி இந்த மாதிரி சதி பண்ணுறான். இவனுடைய சதியினால தான் செத்து போயிட்டான். இது இப்போ அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா வந்து ராமதாஸ் மேலே கொலை குற்றம் போட்டு அரெஸ்ட் பண்ணுச்சு. அது மாதிரி இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த நிமிஷம் இவனை கொண்டு போய் பண்ண மாட்டீங்க. அதுதான் சொல்கிறேன். பயப்படுறாங்களோ? பயப்படலை. என்ன காரணம்னு எனக்கு தெரியலப்பா. ஏன்னா நான் வந்து முதலமைச்சர் இல்லை அவருடைய பிஏ இல்லை, அவருடைய அட்வைசர் இல்லை. நான் கட்சியில் சாதாரண தொண்டை, அவ்வளோதான். அதனால் இது வந்து என்னுடைய நோக்கே வந்து விஜயை வந்து கைது பண்ணியிருக்கணும். எங்கே கைது பண்ணியிருக்கணும்? அங்கேயே கரூர்லேயே கைது பண்ணியிருக்கணும். அந்த நடந்த நிகழ்ச்சி இவன் இருக்கும்போதே செத்து போயிட்டாங்கல்ல, அந்த சாவுக்கு இவன் தான் காரணம்னு அங்கேயே கைது பண்ணியிருக்கணும் அந்த பஸ்ஸில் வச்சே. ஆனால் அரசாங்கம் எதுக்கு இதை பண்ணலைன்னா, ஒரு கூட்டத்தில் வந்து அதாவது செத்து போனவன் செத்து போயிருப்பான், மற்றவன் பூரா அவனுங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பொதுமக்களுடைய சொத்துக்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் அவங்க வாட்டுக்கு கண்டமேண்டிக்கு அடித்து நொறுக்கி தீயை வச்சு கொளுத்திடுவாங்கங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் இவனை அங்கே கைது செய்யலை. சரி, அங்கே தான் ஃப்ளைட்டை ஏறி இங்கே வந்து பனையூருக்கு வந்துட்டானே, அங்கே வீட்டை விட்டு வெளியில் வராத அளவுக்கு போலீஸ் வந்து சரியா இருக்கு. இல்லை சரியா பேசுறீங்க. கைது பண்ணியிருக்கணும்னா சொல்கிறது மிக சரியான கருத்து, ரொம்ப வரவேற்கிறேன். இயர் ஷோ நடத்துனீங்க இல்லை மெரினா பீச்சில், அப்போ பல உயிர் போச்சு இல்லை, அதுக்கு யாரையா கைது பண்ணியிருக்கணும்? அது யாரை கைது பண்ணியிருக்கணும்? அந்த கேப்டன் இருக்கானல்ல. எந்த கேப்டன்? அந்த ஏர்ஃபோர்ஸ் கேப்டன் இருக்கான்ல. சரி, அவன் தான் இப்போ வாங்கி நடத்தினான் அந்த நிகழ்ச்சியை. நாங்கள் நடத்தலை, புரிஞ்சுக்கோ. யார் நடத்தலை? நடத்தாமையா நீங்க சீஃப் கெஸ்டா போனீங்க? காவலர் லூசு பல பதில் மட்டும் எனக்கு வேணும். ஏய் ஃபங்க்ஷன் வந்து ஒன்றியார் இங்க பாரு. நான் கேட்குற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இந்த சம்பவம், இந்த நிகழ்ச்சி எங்க நடந்துச்சு? அதற்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரு? இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு? மூணே கேள்வி. பாரு, பெர்மிஷன் கொடுத்தது தமிழ்நாடு அரசு. ஓகே, பாதுகாப்பு கொடுத்தது தமிழ்நாடு அரசு தான். பாதுகாப்பு எதுக்கு? மக்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு தான். அப்படி 5 பேர் 7 பேர் இறந்தாங்க. பாதுகாப்புனா கூட்ட நெரிசல் அதிகமா. அப்ப இது வந்து உங்களுக்கு வந்து திட்டமிட்டா வந்து அவர் தான் கொண்டு போட்டாருன்றீங்க. இத மட்டும் அங்க லேட் பண்ணல. நீங்க பாரு, விமான சாசனம் வந்து எத்தனை மணி சொன்னாங்களோ அந்த லேட் எல்லாம் பிரச்சனை கிடையாது. ரெண்டு பக்கமும் இறந்திருக்காங்க. இத நீங்க வந்து விபத்துன்னு சொல்றீங்க, அத வந்து இவங்க கண்டிஷன் ஃபாலோ பண்ணலன்னு சொல்றீங்க. எப்படி சாத்தியம்? இங்க நான் சொன்ன ஷெட்யூல் டைத்துக்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சா இல்லையா? நான் திரும்ப சொல்றது நேரத்தை நான் குறிப்பிடல. அப்புறம் என்ன மஸ்து நேரம்னா பசிடே தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம நடத்துனீங்க. மெரினா பீச்ல சரியான நேரத்துல நடத்துனீங்க. சரியான நேரத்துக்கு தான் நடந்துச்சு. அப்புறம் இறந்தாங்க. அதுனா வெயில் தாக்கம் தாளாம செத்து போயிட்டாங்க. அதுக்காக அது வந்து விபத்து. அது எங்க ப்ரோகிராமே இல்ல. உங்க ப்ரோகிராமா இருக்கா என்ற பிரச்சனை கிடையாது. எங்க ப்ரோகிராம் இல்ல. அங்க போனது யாரு? சிஎம் போனாங்களா? சிஎம் கெஸ்டா கூப்பிட்டா கெஸ்ட் போதான் செய்வாங்க. அந்த கெஸ்ட் வந்துட்டு போகும்போது தான் விலைக்கு கூட்டிட்டு போக முடிஞ்ச காவல்துறைக்கு ஏன் மக்களை பாதுகாக்க முடியல தான் கேக்குறாங்க. மக்களை பாதுகாக்கணும். ஒருத்தர் 2 பேர் பரவாயில்ல. 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் வந்து குமிஞ்சானா 6 லட்சம் பேர் என்னன்றா பாதுகாப்பு? அதேதான் இங்க 10,000 பேர் வந்த இடத்துல 50,000 பேர் 60,000 பேர் வந்தா என்ன பண்ண முடியும்? என்ன மஸ்து நீ 10,000 பேர் தான் வருவாங்கன்னு எதுக்கு எழுதி கொடுக்குற? அதே அதுக்கு தான் எதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டினீங்க? இங்க ஏர் ஷோ நடத்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க மட்டும் பாத்துட்டு போக வேண்டியதானே? டிவில பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஏன் கூட்டத்தை கூட்டினீங்க? எந்த கூட்டத்தை? ஏர் ஷோ நடத்துறதுக்கு. அது நாங்க கூட்டவே இல்ல. தமிழ்நாடு அரசு அதுல தலையிடவே இல்ல. கேக்குறேன், பொய் எல்லாம் பேசக்கூடாது. தமிழ்நாடு அரசு கேள்விக்கு பதில தெளிவா சொல்லுங்க. என்னடா பதில்? இத விபத்துன்னு சொல்றீங்க. ஆமா, ஏர் ஷோ நடந்ததுல இறந்த இறப்புகளை
அப்ப இதை என்ன சொல்றீங்க? எது அது விபத்து தான். கார்னர் பண்றீங்க போட்டு விஜய் அவனால தானே நடந்துச்சு. யாருனால நடந்துச்சு? யாருனால நடந்துச்சு? யாருனால நடந்துச்சுன்னா அது வந்து அவங்க கேப்டன் நடத்தினா. எந்த கேப்டன் நடத்தினாங்க? டேய் பாதுகாப்பு கொடுத்தது யாரு? பாதுகாப்பு கொடுத்தது யாரு? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க. பெர்மிஷனும் பாதுகாப்பு வந்து தமிழ்நாட்டில் நடந்ததுனால தமிழ்நாடு அரசு கொடுக்குது. நீங்க நிகழ்ச்சி நடத்தினது யாரு? நிகழ்ச்சி நடத்தினது யாரா? நீங்க தான். உடனே நாங்க வந்தோம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியாம பண்றதுலையா? ஏர்சோ நடத்துறேன். ஏரோப்ளேன் ஓட்டுனது வேணா ஒன்றிய அரசு அந்த வயலா இருக்கட்டும். நடத்தினது யாரு இங்க? நாங்க நடத்தல. நீங்க நடத்தல. சூப்பர், விட்டுருங்க. அதுக்கு நான் உங்க பதில ஏத்துக்கிறேன். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல கள்ளக்குறிச்சியில. ஆமா. இறந்தாங்களா இல்லையா? ஆமா இறந்தான். யாருடைய ஆட்சியில இறந்தாங்க? எங்க ஆட்சியில தான். எத்தனை மணிக்கு இறந்தாங்க? அது நாங்க போக வேண்டியதில்லை. அவன் திமிரு பிடிச்சு போய் கள்ளச்சாராயத்தை மெத்த குடிச்சு அது எதுக்கு நாங்க போகணும்? ஓ, திமிரு பிடிச்சு குடிச்சு இறந்துட்டாங்க. அது எதுக்குடா நாங்க போய் பார்க்கணும்? அதான் திமிரு குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க. இது எப்படி? இது திமிரு பிடிச்சு போகலையோ? இது பாவம். இது அப்புறம் ஏன்டா 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை எல்லாம் இறந்துருக்காடா. கூட்டிட்டு போனது யாரு? பாதுகாப்பு கொடுக்க மறுத்தது யாரு? பாதுகாப்பு கொடுக்க நாங்களாம் மறுத்தோம். எங்கள்கிட்ட நீதிமன்றம் போய் தானே வாங்கினா பாதுகாப்பு. இது நீதிமன்றம் போய் பாதுகாப்பு அவர் கேட்டாரு. கொடுக்க வேண்டிய யாரோட பொறுப்பு? பாதுகாப்பு மட்டும் பாதுகாப்பா கேட்டான். அவன் எங்களுக்கு போறதுக்கு பெர்மிஷன் கேட்டான். எது போறது? கூட்டம் நடத்துறதுக்கு, ஊர்வலம் போறது. ஜனநாயக நாட்டுல எல்லாம் பெர்மிஷன் கேட்கத்தான் செய்வாங்க. ஏன் உங்க மேல தப்புன்னே ஒத்துக்க மாட்டீங்க? நாங்க என்னடா தப்பு பண்ணோம்? பாதுகாப்பு கொடுக்கறது உங்களுடைய கடமையா? நீங்க பாதுகாப்பு கொடுக்கறதுல காம்ப்ரமைஸே ஆகாம விஜய் நீங்க அடிச்சாலும் சரி, எப்பா கூட்டம் கூடிருச்சு, நீ இருக்க கூடாது, அந்த இடத்துல பரக்கூடாது, தடுத்து நிப்பாட்ட வேண்டியதானே என்ற நீ அது பண்ணி இருக்கணும். அது பண்ணாது. அந்த தவறையும் பேச மாட்டீங்க. திரும்ப திரும்ப விஜயையும் விஜயின் தொண்டர்களையும் நாய் சொன்ன ஷெட்யூல் டயத்துக்கு வரணுமா இல்லையா? இது பேச்சா? என்ன பேச்சா? உங்க தலைவர் சொன்ன டயத்துக்கு வந்திருக்காங்களா? எது உங்க தலைவர் வரலாற்று பேச ஆளுகள் எல்லாமே நெடுஞ்சலையில் ஆரம்பிச்சு கலைஞர் கருணாநிதி வரைக்கும் நான் எல்லாத்தையும் பேச முடியும். யாரு இடத்துக்கு வந்தாங்க எல்லாம் மறைச்சிட்டு பேச வேண்டாமியா? போனா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் டிலே ஆகும். இந்த மாதிரி நாங்க வந்து எப்பயுமே இந்த மாதிரி எல்லாம் ரோட் ஷோ பண்ணது இல்ல. உங்களுக்கு டிலே ஆகுதுன்னா சாப்பிட்டு வர டிலே ஆகும். இங்க அப்படி இல்ல. அவர் அந்த கூட்டத்துல மிதந்து வர வேண்டியது இருக்கு. அங்கங்க கூடுறான், வண்டியில வந்து விழுகுறான். அவன் ஸ்லோவா தான் ஓட்டிட்டு வரான் வண்டி. வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தனிநபரை குற்றம் சாட்டுறதை விட்டுட்டு அவன் வந்து விழுகுறான் புடுங்குறான்னா நீ உன் கட்சியில இருந்து ஒரு தொண்டர் படையை வச்சு நீ இல்ல அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்திருக்கணும். அது ஒரு என்ன கவர்மெண்ட்னாலே முடியல, தனிநபர் பண்ண முடியும்னா நான் கேக்குறேன். என்ன தனிநபர்? நீ ஏன்டா தனிநபர்னா இப்ப எங்க கட்சியில எல்லாம் நாங்க தொண்டர் பட வச்சிருக்கோம். பேச கூடாது. இது மக்கள் கட்சி தொண்டர்கள் தூக்கி தூரமா போடுங்க. என்ன கட்சி தொண்டர்? ஃபர்ஸ்ட் எல்லாம் மக்கள், அதுக்கு அப்புறம் தான் மக்கள். எப்படி மக்கள் வந்தா? மக்களை ரெகுலேட் பண்றதுக்கு நீ ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணி வச்சு கவர்மெண்ட் வெளியில கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் நாங்க புடுங்க முடியாது. கவர்மெண்ட்ல 10 லட்சம் பேர் வந்தா எங்கள்கிட்ட 10 லட்சம் காவலர் பூராத்து இந்தியாவுல இருக்க அத்தனை காவலருமே நான் கூட்டு கரூர் முப்பர் விழாவுக்கு மட்டும் எப்படி 5000 போலீஸ் வந்து குமிஞ்சுச்சாங்க? யார் சொன்ன? எவன்டா சொன்னா? நான் தான் சொல்றேன். உங்க காவல்துறை சொன்னுச்சு. ஆமா காவல்துறை ரிட்டர்ன் எழுதி கொடுத்திருக்க 5000 காவலர்கள் போட்டிருக்காங்க கரூர் முப்பர் விழால. அதுவே இந்த விஜயனுடைய பிரச்சாரத்திற்கு வெறும் 500 காவலர்கள். கரூர் நீதிபதி அந்த கிளி கிளிக்கிறாங்க. எப்பா இது வந்து விஜய் ஒண்ணு நார்மல் அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு பிரபலம், ஒரு ஸ்டார். அவர் வந்தா கூட்டம் கூடும் தெரியாதா உங்களுக்குன்னு? நான் கேட்கல, நீதிபதி கேட்கிறாங்க. நீதிபதி கேட்கிறாரு. அதை நீ செய்ய வேண்டியது யாருன்னா கட்சிக்காரனை தானே கேட்கிறாரு. அவங்க கட்சிக்காரங்களை கேட்கல, கவர்மெண்டே கேட்கிறார்கள். அந்த நீதிபதி கவர்மெண்ட் கேட்கலடா. நீ எப்படி 10,000 பேருங்கிறத நீ எப்படி சொன்னேன்னு அவனை தான்டா கேட்கிறாரு. அது அவங்களுக்கு எதிரான கேள்வியா? நீதிபதி கேட்கிறது ஏன் அரசுக்கு தெரியாதா? இங்க இவ்வளவு ஒரு கூட்டம் கூடுமே, உளவுத்துறை எங்க, உளவுத்துறை ரிப்போர்ட் எங்க போச்சு, இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுதுன்னு தான் கேட்கறாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். அது நீதிமன்றத்தில் நாங்க சொல்லிக்குவோம். உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்பதான் அவசியம் வரும் உங்களுக்கு சொல்றதுக்கு? அதை வர்றப்ப சொல்றேன் வா. இல்ல கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நீங்க திமிர் பிடிச்சி இறந்தா ரைட், ஓகே, அதனால கூட போகல. இதற்கு மட்டும் இரவோடு இரவாக அந்த ஸ்பாட்டுக்கு அமைச்சர்ல இருந்து முதல்வர் வரைக்கும் எல்லாம் போறீங்க. திமிர் பிடிச்சி இறக்குறான், திமிர் பிடிக்காம இறக்குறான். அது ஒரு உயிர் இறந்து போச்சு. அந்த இடத்துக்கு இன்னைய காட்டின அந்த அக்கறையை உங்களுடைய ஆட்சி காலத்துல உங்களுடைய தவறு, உங்களுடைய கவனக்குறைவினால எனக்கு உயிர் போச்சு இல்ல, அன்னைக்கே அந்த நைட்டே ஓடல. அதுக்கு நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். திரும்ப பைத்தியக்கார மாதிரி. அப்புறம் எதுக்கு 10 லட்சம் நிவாரணம் கொடுத்தீங்க? அது 10 லட்சம் கொடுத்தது அந்த குடும்பத்துக்கு, அவனுக்கு இல்ல, செத்தவனுக்கு கொடுக்கல. அந்த குடும்பத்துக்கு கொடுத்துச்சு. இப்ப இந்த இறந்தவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? இது 10 லட்சம். கள்ளச்சாராயம் குடிச்சு திமிரு பிடிச்சு குடிச்சவனுக்கும் 10 லட்சம். அப்பாவி மக்கள் ஏது மாதிரியாம கூட்டத்தில் அசிங்கவங்களுக்கும் 10 லட்சமா? ஆமா. அதுவே பாம்பு கடிச்சு மழை பெஞ்சு இடி மின்னல் தாக்கி இறக்குற விவசாயிக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறீங்க. அது எப்படி? அதுதான் அரசாங்கம் முடிவு பண்ணும்பா. அரசாங்கம் முடிவு பண்றதா கேக்குறேன். நீ இங்க அரசாங்கம்ன்றது யார்? நீங்க தானே. இந்த பாரு, நீங்க தானே அரசாங்கம். நான் அரசாங்கம்னாலும் இதெல்லாம் வந்து அதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. இத பேசுவோம். இந்த டாபிக் பேசுவோம் வாங்களேன். இதுக்கு 10 லட்சம், இதுக்கு 10 லட்சம் கொடுத்த நீங்க
இதுல நம்ம அம்மால சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக உழைக்கிற விவசாய சட்டை 2 லட்சம் 3 லட்சம் தருவீங்களே, இதுக்கு பேசுவோமே, இந்த டாபிக் எடுத்து பேசுங்களேன். அதெல்லாம் வந்து அரசாங்கம் திமுக தானே ஆட்சியில இருக்குது, திமுக இருக்கு, ஏன் அதுக்கு 10 லட்சம் கொடுக்கணுமே தூக்கி? அதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியும், அதெல்லாம் நீ கேட்க வேண்டியது. நான் கேட்பேன். என்னுடைய கேள்வி, நீங்க எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் கேட்கறானு என்ன தனிப்பட்ட கேள்வியா பார்க்காதீங்க. இது என்னுடைய கேள்வி இல்ல, மக்கள் கேட்க நினைக்கிறத நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவ்வளவுதான். மக்கள் கேட்பாங்க, மக்கள் எல்லாம் தான் கேட்பாங்க. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு, ஆத்தாளுக்கு ஒண்ணு, அப்பனுக்கு ஒண்ணு, அண்ணனுக்கு ஒண்ணு பாலுங்க. எங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கேட்க மாட்டாங்க. கப்பல்ல பொண்ணு வந்துச்சுன்னா அப்படித்தான்டா நீ பேசுற. எப்படி பேசுனாங்க? பாம்பு கடிச்சா அவனுக்கு ஏன் 10 லட்சம் கொடுக்கல? ஆமா, நான் கேட்கிறேன். அவன் உயிர் விலை மதிக்க முடியாது, நமக்காக உயிர் போகுது. அவன் நமக்காக என்ன பண்ணா? நம்ம யாருக்காக சாப்பிடுறீங்களா சாப்பாடு, யாரு போடுறா? யாருக்காக போனாலும் உயிர் தான், அதுல ஒண்ணு மாற்று பிரிக்கிறீங்களே, பேதம் பார்க்கறீங்களே. கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம், பாம்பு கடிச்சு செத்து போனா 2 லட்சம் கொடுக்குறீங்களே, என்ன அது? என்ன கதை? அதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியும். அரசாங்கம் அதான் எல்லாமே அரசாங்கம் தெரியும் விட்ட விளைப்பாடு தான். இன்னைக்கு இப்படி 41 உயிர் போயிருக்கு, அரசாங்கம் தெரியும், அரசாங்கம் பார்த்துங்க. நீங்க இப்ப என்னதான் பார்த்துப்பீங்க? இப்ப உயிர் போச்சா, நீங்க விஜயை நீங்க சொல்றீங்களா? நான் அடுத்த பட்சம் 2ஆம் பட்சமா எடுத்துக்கிறேன். முதல் காரணம் யாரு? ஏன்டா விஜய் கிட்ட கை விட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கியா? கை விட்டு வாங்கல, கால் விட்டு வாங்கல. நான் யார்கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் தப்பு பண்ணது அவன், ஊர்வலம் போனது அவன், தப்பு பண்ணது அவன். அவனை விட்டுவிட்டு எங்க அரசாங்கத்தை எதுக்குடா? எனக்கு வாய் எப்படி வருது? இது என்ன பதில்னு சொல்லுங்க பாப்போம். என்ன பதில்? திரும்ப திரும்ப கேட்கும் கேள்விகளுக்கு உங்களால பதில் பேச முடியல. என்ன கேள்வி கேக்குற? பர்மிஷன் கொடுத்தது யாரு? பாதுகாப்பு ஒழுங்கா கொடுக்காது யாரு? யார் பாதுகாப்பு ஒழுங்கா? என்னடா பாதுகாப்பு கொடுக்க முடியும்? கேள்வி பாதுகாப்பு விஜயை தடுத்து நிறுத்தாமல் விட்டது எதற்காக? தடுத்து நிறுத்தி இருக்கணும், அது விட்டாச்சு, அது தவறுதான், அவ்வளவுதான். முதல் தவறுதாயா? முற்று அது என்ன, தடுத்து நிப்பாட்டி இருந்தா பெரிய கலவரம் பூண்டிருக்கும். அதை அந்த அறிவு இல்ல உனக்கு. நாங்க தடுத்து நிப்பாட்டி அவனை திருப்பி அனுப்பிச்சிருப்போம், பெரிய கலவரம் உண்டாயிருக்கும். அந்த கலவரத்தை யார் தடுக்கிறது? எப்படி தடுப்பேன்? நடந்த பின்னாடி என்ன பண்ணுவேன்? அவன் தீய வச்சு கொளுத்திட்டு ஓடிடுவாங்க, புரிஞ்சுக்கோ. ஆமா, அதை எப்படி எங்களால் கட்டுப்படுத்த இயலும்? தெரிந்ததுதான் சரியான நிர்வாகம், திறமை. அதுக்கு தான் இத்தனை கோடி மக்கள்ல படிச்சு எழுதி எக்ஸாம் எழுதி ட்ரைனிங் கொடுத்து பதவியில உட்கார வச்சிருக்கேன் எல்லாரையும். ஆமா, அப்புறம் எதுக்கு தான் இவ்வளவு போஸ்டிங் கொடுத்து சம்பளம் எது கொடுக்குது கவர்மெண்ட்? எங்க வரி பணத்துல எது கொடுக்குறாங்க? காவலர்கள் வந்து நாங்க 500 பேரை மொத்தம் ஊர்காவல் படையில இருந்து எல்லாரும், அதுவும் ஊர்காவல் படை தான். ஊர்காவல் படையில அதுல அவங்க ஒரு 50 பேர், நாங்க மொத்தத்துக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அந்த கூட்டத்துல எத்தனை காவலர்கள் நின்னாங்க? இப்பதான் புதுசா வீடியோக்கள் வருது. கூட்டம் அலையும் போது அந்த பக்கம் இந்த பக்கமும். நான் சொல்லலையா, தெளிவா கேட்டுக்கங்க. என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த நிர்வாகி வர்றாங்கல்ல, எம்பிலாம், அவங்க கிட்ட மக்கள் பேசும்போது ஒரு பெண்மணி சொல்றாங்க, கத்தியை வச்சு ரேண்டமா வெட்டுறாங்கன்னு. நான் சொல்லல, ஒரு பெண்மணி அங்க கரூரை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அவ வந்து இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் வந்து அவளை வெட்டி இருக்காங்களா இல்ல அவளை இது பண்ணிருக்காங்களா? அவங்களுடைய தெரிஞ்ச பையனை வெட்டி இருக்காங்க. தெரிஞ்ச பையல புடுங்கி இருக்கு. இவ எப்படி பார்த்தாலும் தடுக்கணும்ல. ஒரு பெண்மணி உங்க காவல்துறை தடுக்க முடியல, பெண்மணி தடுத்துருவாங்க. இதெல்லாம் வேணும்னு திமிர்த்து நம்ம பண்ணிக்கிட்டு இதுல உட்காந்து அவ ஏண்டா ஒன்றிய அரசு இதுவரை என்ன கூப்பிடுங்க, கூப்பிடு விசாரிங்க. நான் சொல்ல வரேன், நான் ஒண்ணும் பண்ண சொல்ல. அந்த பெண்மணி இன்னும் சில அதெல்லாம் பாப்பா பாரு, இதெல்லாம் நடக்கும். இங்க பாரு, அப்ப இது விபத்து கிடையாதுயா, இது வேற விபத்து கிடையாது. விபத்து தான். இப்ப பாரு, கத்திய வச்சுக்கிறது விபத்தா? எவன்டா சொன்ன கத்தி வச்சு? அந்த பெண்மணி சொன்னாங்க. அவ சொன்னானாக்கா அவளை என்கிட்ட பண்ணாத. இந்த பேசலாம் வேஸ்ட். நீங்க பேசுறது அர்த்தம் பண்றது. அவ சொன்னான்னு எவ்வளவு அவ அந்த ஊர் மக்கள்யா? அந்த ஊர் மக்கள் புடுங்குது. ஊர் மக்கள் அப்புறம் எந்த ஊர் மக்கள்? இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் ஏடுபுட்டியா கேட்டேன்னா நீ எந்த? சரி, நான் ஒரே கேள்வியா கேட்கிறேன். இருங்க, சிம்பிள். உங்களுடைய பார்வையில் அது விபத்தா இல்ல திட்டமிட்ட சதியா? நீங்களே சொல்லிடுங்க. விபத்து தான்டா. விபத்து தான், விபத்து தான். அதுல இந்த மாதிரி விஜய்னால ஏற்பட்ட விபத்து, விஜய்னால தாவாக்கேனால ஏற்பட்ட விபத்து, அவ்வளவுதான். அவங்களால தான் நடந்துச்சு. இதை வந்து தாவேக்கனால் மட்டும் சொன்ன நீங்க, இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயமோ இல்ல இந்த ஏர் ஷோ நடந்து இறந்ததோ இதெல்லாம் என்ன கணக்குல எடுத்துக்கீங்க? எது சொல்லுங்க. டேய், அவன் திமிரு பிடிச்சு போய் கள்ளச்சாராயம் குடிச்சத்தானா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமாடா? அவன் திமிரு பிடிச்சு போயிட்டான். ஏர் சொல்ல அவன் வந்து ஒரு 500 பேர் வருவான், 1000 பேர் வருவான்னு சொன்னா ஒரு 10,000 பேர் 10 லட்சம் பேர் வந்து உட்காந்தானா என்னடா பண்ண முடியும்? மெரினா பீச்ல இடம் இல்ல. மெரினா பீச்ல இடம் இல்லாத அளவு கூட்டம் குடிச்சு இல்ல. சரி, பார்த்தா இல்ல. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த யாருடைய வேலை? நாங்க அப்ப அவ்வளவு கூட்டம் வரும்னு எங்களுக்கு அவன் எஸ்டிமேட் கொடுக்கல. என்னதான் தெரியும்? இங்க பாரு, ஒரே கேள்வி, உங்களுக்கு என்னதான் தெரியும்? பாரு, தெரியுமா? தெரியும். நாங்க நடத்தின நிகழ்ச்சி இல்ல அது. அரசாங்கம் தமிழ்நாடு அரசு பண்ண திரும்ப நீங்க நடத்துனீங்கன்னா சொல்ல வரல. அப்புறம் பெர்மிஷன் கொடுத்தது யாரு? பாதுகாப்பு. பெர்மிஷன் கொடுத்தாக்க உடனே நாங்க பெர்மிஷன் கொடுத்துட்டோங்கிறதுக்காக ஆகாயத்துல பறக்கிற விமானத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தா நீ கீழே வந்து உட்காந்து வீட்டுல உட்காந்தே பார்த்தேனால கண்ணுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன ஸ்டாலின் இருந்து பாத்துக்கலாமே. திமுக ஆளுங்க அவரை கெஸ்டா கூப்பிட்டதுனால கெஸ்டா போறாங்க. கெஸ்டா போனாங்க, கூப்பிட்டாங்க. மக்கள் யாரு கூப்பிட்டா? மக்களை நீங்க தானே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க. நாங்க ஒண்ணும் கூப்பிடல. ஐயா கூப்பிட்டீங்க, வருக வருக ஏர் ஷோ நடக்குது வருங்க, நீங்க தான். நாங்க தமிழ்நாடு அரசு கூப்பிடல.
கூப்பிடல, சும்மா அந்த பொய்யான தமிழ்நாடு அரசுல தகவல் கூப்பிட்டாங்க மொத்தத்துல. நாங்க கூப்பிடல, அரசு கூப்பிட்டுச்சு. அரசு தமிழ்நாடு அரசு இது கூப்பிடலன்னு அப்ப எந்த அரசு கூப்பிட்டுச்சு? எங்களுக்கு அதுக்கு அது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு கீழே யார் வர்றா? ஒன்றிய அரசு கீழே நொட்டுது. ஒன்றிய அரசு ஒத்துக்கவே மாட்டீங்க. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க வந்து முடிவுல இருக்கீங்க, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா, எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணம். அதானே? இதுல என்னடா சந்தேகம்? இதுல என்ன உனக்கு இதுல சந்தேகம்? ஏன் அரசியல் பண்றீங்கன்னு கேக்குறேன் நான். எது இதுல ஏன் அரசியல் பண்றீங்க? நாங்க அரசியல் பண்ணல. விஜய் உடைய தாமதத்துக்கு தான் காரணம். தாமதமானது பார்க்க வேண்டிய 27,000 பேர் வந்துட்டான்னு சொல்றான். 10,000 பேர் நிக்க வேண்டிய இடத்துல 27,000 பேர் அந்த இடத்தை கொடுத்தது யார்? அது இடத்த கொடுத்தோம்னா நாங்க தான் கொடுக்குறோம், அரசு தான் கொடுக்குறோம். வேற இடமே கிடைக்கலையா? வேற இடம் கிடைக்காதனால தான். வேற அடேங்கப்பா, கரூர்ல ஒரு இடமே கிடைக்கலையா? நான் காட்டவா கரூர்ல? கரூர்ல பொட்டக்காட்டுல போய் கொடுக்க வேண்டியதானே? இங்க பாரு, கொடுக்க வேண்டியதானே? இங்க பாரு, அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம், நீ இப்ப மதுரையில மாநாடு போட்டா, இந்த இங்க ஏதோ மாநாடு போட்ட மாதிரி ஊரை விட்டு ஒதுக்குப்புறத்துல நீ போய் உட்காந்து ஒரு கூட்டத்தை கூட்டி பொதுக்கூட்டத்தை போட்டு நீ எப்போ வேணாலும் நீ போய். நானும் கேட்கிறேன், பர்மிஷன் நீங்க தானே கொடுக்கணும். அதுக்கு நாங்க பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். இந்த மாதிரி ஊருக்குள்ள போய் மக்களை வந்து கொலை பண்றது யாரு கொலை பண்றா? இது கொலைன்னு ஒருத்தரை மட்டும் சொல்லாதீங்க. அதெல்லாம் இங்க பாரு, இவன் பண்ணது படுகொலை தான். இந்த படுகொலைக்கு கண்டிப்பா காவல்துறை இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலைனாலும் இறைவனுடைய சன்னிதானத்துல இதுக்கு பதில் சொல்லி படுகொலைன்னு சொல்லி நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறதா? இல்ல படிச்ச அண்ணாமலை அவர்கள் சொல்ற ஒரு ஐபிஎஸ் அவர்தான் படிச்சிருக்காரு, மத்தவன் எவனும் படிக்கல. ஆமா, அவன் தான் படிச்சிருக்கான். போடா, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் முன்னுக்கு பின்னா இருக்கு. நேத்து என்னடா டிஜிபி ஒண்ணு முத நாள் ஒண்ணு சொல்றாரு, அடுத்த நாள் ஒண்ணு சொல்றாங்க. சேனல் வந்து பிஜேபி சேனல்ங்கிறதுக்காக நீங்க இங்க வந்து சொம்படிக்காத. ஆமா, நீ அப்புறம் நீ என்ன அண்ணாமலையை பத்தி இங்க எதுக்குடா பேசுற? அண்ணாமலை விட்டுருவான், சீமானுக்கு வரேன். சீமா என்னடா சொன்னாரு? சீமான் அதான் சொல்றாரு. என்ன சொன்னாரு? இது வந்து விபத்து, இது வந்து இப்படி ஏத்துக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. நீங்க அவ்வளவுதான் விபத்துன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு மூடிட்டு போயிட்டாரு அவரு. வேற எதுவும் சொல்லல அவரு, புரிஞ்சுக்க. ஆமா, ஆனா அண்ணாமலை என்ன சொல்றான்? அண்ணாமலை தெளிவா உண்மையை சொல்றாரு. உண்மையை நொட்டினா நீ போய் நொட்டிட்டு வா. ஏயா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் சொல்லும் போது அவர் மட்டும் சொல்லல, மக்களோட மக்களா போறாரு. மக்கள் பேசுறதை டிரான்ஸ்லேட் பண்றாரு. பழமொழி சொல்லுவாங்க, வெள்ளையா இருக்கான் சிவப்பா இருக்கான் அவன் பொய் சொல்ல மாட்டாங்க, கருப்பா இருக்கவன் தான் பொய் சொல்லுவாங்க. இல்ல இப்ப மாத்திரலாம், வெள்ளையா இருக்காளுங்க தான் பொய் சொல்றீங்க, கருப்பா இருக்க பொய் சொல்றது லூசு நாய்களா. அத இப்ப வந்து கமிட்டி போட்டானே, ஏன் மணிப்பூருக்கு அன்னைக்கு கமிட்டி போட்டு அன்னைக்கு அனுப்பிச்சிருக்கலாமே, இங்க என்னத்துக்கு இப்ப நொட்டுன்னு கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சிக்கு நீங்க ஒரு கமிட்டி போட்டிருக்கலாமே? நாங்க என்னத்துக்கு திமிர் பிடிச்சோம்? நாங்க எதுக்குடா கமிட்டி போடணும்? திமிர் பிடிச்சதுன்னா அப்ப நீங்க திமிர் நீ ஏயா, நம்ம தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் குடிக்க வைக்க என்ன வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிறீங்களா? கள்ளச்சாராயம் வித்ததே காவல் நிலையத்துக்கு அருகில வச்சு தான் வித்துருக்கேன். கண்ண முடிக்கிறேன் சார் காவல்துறை. அதுக்கு தான் அந்த காவலர்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே குண்டாசு 22 பேர் குண்டாசு. நான் சொல்றேன், காவல்துறையினர் அவங்க பாவம், அவங்க சம்பளத்தை எவ்வளவு பாக்குறாங்க காவலர்கள், அவங்களை நீங்க ஈஸியா சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. அங்க நடக்கிறதுக்கு காரணம் யாரு? அரசியல்வாதிகள். அந்த ஆளு என்ன பண்ணீங்க? உங்களுக்கு கிடைச்சது காவலர்கள், பழிய தூக்கி புள்ள காவலர்கள் மேல போட்டுருங்க. அரசியல்வாதினா காவல்துறை மயிர புடுங்குச்சா? உங்க அரசியல்வாதி என்ன பண்ணீங்க? அரசியல்வாதி அதே நீங்க உங்களுக்கு போட்டுக்கங்க. காவல்துறை அவனை பிடிச்சு உள்ள போட வேண்டியதானே? என்ன பண்ணாது? அத எவன் பண்ணானோ அவனை பிடிச்சு உள்ள போட வேண்டியதானே? எனக்கு காவல்துறை மேல நான் வந்து பழி சுமத்துறத நான் ஏத்துக்கவே மாட்டேன். காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்துச்சு? காவல்துறை வேடிக்கை பார்க்க சொன்னது யாரு? நாங்க ஒண்ணும் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அவங்க ஏதாச்சும் பேச சஸ்பெண்ட் பண்றீங்க, தூக்கி வெளிச்சிருக்கீங்க எங்கயாச்சும், அவங்க என்ன பண்ணுவாங்க? காவலர்கள் பாவம்யா. காவல்துறை செய்யக்கூடியதை நாங்கள் ஒன்றும் தவறாக சித்தரிக்க மாட்டோம். காவல்துறைக்கு அதிகாரம். அப்புறம் காவலர்களை மட்டும் சஸ்பெண்ட் பண்றீங்க? அவன் பண்ண வேண்டியதை ஏன் அவன் என்ன பண்ணல? அவன் சரியா பண்ணல. என்ன பண்ணல? அவங்களை பிடிச்சி கேஸ் போட்டுக்கணுமா இல்லையா? கள்ளச்சாராயம் காய்ச்சறது இவங்களுக்கு தெரியுமா தெரியாது? கேஸ் பிடிக்க போனா போன் வருதாமே, ஏய் யார் அம்மாளுப்பா விட்டுருப்பா அப்படின்னு. போன் ஒன்று ஒட்டுது. என்னது இது? உண்மையை தான் நான் சொல்றேன். போடா, போன் வருது, கத்திரிக்காய் வருதுன்னு. கத்திரிக்காய் வரல, போன் தான் வருது. வரும், போய் குழம்பு வச்சுக்கோ. இதை கத்திரிக்காய் இல்லையா? ஆமா, கத்திரிக்காய நல்லா தான் உனக்கு இப்பதான் வந்துருச்சுல குடும்பம், போய் நல்லா கத்திரிக்காய் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை சொல்லுங்க எனக்கு. இதை வந்து நீங்க விபத்துனே எடுத்துக்கிறீங்க. தம்பி இங்கே பாரு தம்பி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இது வந்து ஒரு துயர சம்பவம். இந்த துயர சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பண்ண விரும்பாதது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும், சரிங்களா? இவங்க தான் அரசியல் பண்ணல, நீங்க அரசியல் தயா பண்றீங்க. ஆராசா கேட்கிறாரு, ஏன் விஜய் ஓடி ஒளிஞ்சாருன்னு. கொஞ்சமாச்சு வேணுமா வேண்டாமா? நாங்க வந்து அரசு இதுக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில உண்மையை விளக்கி சொன்னா தான் எங்க அரசுக்கு
மரியாதை, புரிஞ்சுக்கோ. அதனால இது யாரால தவறு நடந்துச்சு, எப்படி எல்லாம் தவறு நடந்துச்சுங்கிறத எல்லாத்துக்கும் விசாரணை பண்ணி அந்த விசாரணையினுடைய முடிவுல தான் சிபிஐ கொடுத்துட வேண்டியதானே. சிபிஐக்கு நாங்க என்ன இங்க என்ன நாங்க சரைக்கிறதுக்கா இருக்கோம்? ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, அவனை போய் சரைக்க சொல்லு, மணிப்பூருக்கு போய் சரைக்க சொல்லு. 3 பேர் இருக்கு அந்த இதுல, நம்ம 2 பேர் மேலயுமே குற்றச்சாட்டு இருக்கு. 3ஆவது நபர் சொல்றாங்க உங்களுக்கு ஆதரவான ஒருத்தரை வச்சு இந்த விசாரணை நடத்தினா சரியா வருமா, இல்ல எனக்கு ஆதரவான ஒருத்தரை வச்சு நடத்தினா விசாரணை சரியா போகும்? ஆதரவாளர்னு எப்படிடா சொல்றேன்? விசாரணை பண்றதுக்கு முன்னாடி ஐயா தமிழ்நாடு அரசு உங்க கண்ட்ரோல்ல இருக்குதுயா. தமிழ்நாடு அரசு எங்க கண்ட்ரோல்னா நாங்க தான்டா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம், நாங்க தான்டா பண்ணுவோம். நீங்க ஆட்சி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும்போது நீங்க சொல்றதானே அவங்க கேட்பாங்க. அப்படி எல்லாம் கேட்க இல்லாது. இல்ல அப்படிலாம் அப்படித்தான் கேக்குது. அது ஒரு ஜட்ஜ், அவங்க வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் இல்லையா? ஜட்ஜ்லாம் கிடையாது. நீங்க ஒரு இந்த இப்ப ஒன் மேன் கமிஷன் போட்டுருக்கீங்களே, இப்ப அண்ணா ஜெகதீசன் தான் ஜட்ஜ்னு தான் சொல்றேன். அந்த அம்மா முன்னாள் நீதிபதி போய் எப்படி கேக்குறாங்க போயிட்டு அப்படியே அந்த அதாவது குற்றமாவே இதை சொல்லுன்ற மாதிரி மக்கள்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. ஏன் போனீங்க, இப்படி இறக்கலாம், இப்படி போய் கேட்க கூடாது. என்ன நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. இது என்னுடைய கேள்வி இல்ல, மக்கள் கேக்குறாங்க. இதெல்லாம் இங்க பாரு, மக்கள் ஒரு அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ் அம்மாவுக்கு எப்படி கேட்கணும், என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரி, நீங்க ஒண்ணு அவங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். ஏதோ மக்களா நாங்க கருத்தை சொன்னோம். இல்ல நீங்க பாடம் எடுத்து அந்த பாடம் எடுக்கலையா, கருத்தை தான் சொல்றாங்க. இங்க பாரு கண்ணு, அவங்களுக்கு முழு சிபிஐ கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தடை? நீங்க எதிர்க்கட்சியா இருந்தீங்கல்ல, 2011 இருந்து 2021 வரைக்கும் எதிர்க்கட்சியா இருந்தீங்கல்ல, அப்ப ஃபுல்லா சிபிஐட்ட கொடு சிபிஐட்ட கொடு சிபிஐட்ட கொடுன்னு பாட்டு பாடுனீங்கல்ல. எதுக்காக எப்படா சிபிஐட்ட கொடு பாடுனீங்கயா? தூத்துக்குடி சம்பவமா இருக்கட்டும், பாரு தூத்துக்குடி சம்பவமா இருக்கட்டும், அதாகட்டும். இங்க பாரு, நாங்க வந்து அதாவது ஒரு சமாச்சாரம் நீத்து போறதா இருந்தா தான் சிபிஐ போகணும், புரிஞ்சுக்கோ. இது நீத்து போயிரும் போலயே. அது சிபிஐக்கு போனா நீத்து போயிரும். இப்ப சிபிஐக்கு இல்ல, இங்க இருந்தா நீத்து போயிரும் போல. நம்ம பொள்ளாச்சி மேட்ரு என்னடா ஆச்சு? அதுக்கு சிபிஐ கேட்டீங்களா இல்லையா? சிபிஐக்கு அது சிபிஐ நாங்க கேட்கலடா, அவன் அந்தாலே அனுப்பிச்சிட்டாரு சிபிஐக்கு. நீங்க ஆரம்பிச்சீங்க, அவர் ரைட், அவர் கேட்ட உடனே சரிப்பா வச்சுக்கன்னு கொடுத்துட்டாரு. அவருக்கு தான் இது வேண்டாம், இது நம்ம ஆட்சி முடிஞ்ச பின்னாடி தான் ரிப்போர்ட் வரும்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அது மாதிரி ஆட்சி எல்லாம் போனதுக்கு அப்புறம் போன 6 மாசத்துக்கு முன்னாடி தான் சிபிஐ எடப்பாடி அனுப்பினார்ல சிபிஐக்கு, அது மாதிரி நீங்க அனுப்ப வேண்டியதானே? அது எங்களுக்கு தெரியும், எதை கொடுக்கணும், எதை பயம் என்ன நொட்டுது எங்களுக்கு பயம். எதை என்ன செய்ய இங்க பாரு, சிபிஐ வேணும்னு சொல்லி குற்றவாளியே கொண்டு போய் கொடுத்துருக்கேன். சரி, மதுரை நீதி குற்றவாளி நீங்க ஏதோ தீர்ப்பு வழங்குனீங்களா? ஜட்ஜ் எதுவும் சொன்னாங்களா? எப்ப ஓடி ஒளிஞ்சா விஜய் குற்றவாளி தீர்ப்பு வந்திருக்கா? அவ எப்ப ஓடி ஒளியறா? யார் ஓடி ஒளிஞ்சா? யார்? ஆதவ அர்ஜுன் தான். அவங்க ஓடி ஒளிஞ்சாங்கயா? விஜய் ஓடி ஒளிஞ்சாரா? மதுரையில கேட்டிருக்கான். மதுரை நீதிமன்றத்துல சிபிஐ வந்து எங்களுக்கு என்கொயரி வேணும் அப்படின்னு அவன் தான் பெட்டிஷன் போட்டிருக்கான். பெட்டிஷன் போட்டுட்டு அவன் ஓடி ஒளிஞ்சிட்டான். சரியா? அவன் பெயில் கேட்கிறான், அவனுக்கு இதுவரை பெயில் கொடுக்கல. இங்க வந்து ஆதரவெல்லாம் பேசல அவங்களுக்கு. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, ஆராசா கேட்கிறாரு, ஏன் விஜய் ஓடி ஒளிஞ்சிங்கன்னு கேட்கிறாரு. இது சரியா? ஒரு தலைவருக்கு இது அழகா? இங்க என்ன சம்பவம் நடந்து ஓடி ஒளிஞ்சிருக்காருன்னா திரும்பி இங்க வரணுமா? இங்க வந்தாருன்னா இன்னும் 10 பேர் சாமா தேவையாது? கூட்டம் கூடி இதுவாங்க, என்ன நடக்கிறது? சரி பரவாயில்ல. நேற்றுக்கு ஒரு 3 நிமிஷம் ஒரு இது போட்டு அனுப்பிச்சு வீடியோ போட்டாரு. அதுல இந்த இறந்து போனவங்களை பத்தி, அந்த குழந்தைகளை பத்தி இந்த மாதிரின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு ஏதாவது இருந்துச்சாடா அதுல சொன்னாரு. ஏன்னா நொட்டினாரு. நல்லா திரும்ப கேட்டுப்பாரு. அதாவது இறந்து போனதுக்கு எனக்கு மனசு ரொம்ப துயரமா இருக்கு. இப்படித்தான் பேசணும், இப்படிலாம் பேசணும்னு சொல்லக்கூடாது. அவருக்கு அந்த மனநிலை என்ன தோணுதோ பேசிட்டாரு. ஆமா மனநிலை. இது வந்து என்ன வந்து வேணா நான் இங்க தான் இருக்கேன் வீட்ல, என்ன வேணா வந்து பண்ணுங்க. நீங்க சும்மா எவ்வளவு திமிரா பேசுறீங்க. நீங்க எல்லாரையும் பிடிச்சு கொண்ட கேஸ் போட்டா அவர் அதான் சொல்லுவாரு. திமிரா பேசுற. அப்புறம் அதுக்கு பேர் திமிர் இல்லாம வேற என்ன? என்ன விஜய் என்னதான் பண்ணணும்ன்றீங்க? அப்ப விஜய் என்ன பண்ணா? அவனை பிடிச்ச அந்த காலத்துல சொல்லுங்க, இரவாடா சிறையில போட்ட மாதிரி தூக்கி கொண்டு போய் உங்களை என்ன வேலூர் சைடுல போடணும். என்ன போடணும்? எங்களை என்ன மஸ்து வரலாறு எடுத்தனா எல்லாரையும் தூக்கி உள்ள போடணும். பாப்போம், எடுக்க வரலாறு பொறுத்து தினகரன் ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுக்கவா? பாப்போம் பொறுத்து இருந்து பாரு. நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எடுத்து வச்சேன்னா எல்லாம் அவ்வளவுதான், பாத்துக்கங்க, பார்த்துடலாம். இவர் வரணுங்கிற அவசியம் இல்லை. கரூரில் நிகழ்ச்சி நடந்துருச்சு, போகிறாரு. அப்போ ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்லாம் கேட்குறான். இவர் அவங்க அந்த இடத்துல நின்று இந்த தவறு வந்து ஒரு நடந்து போச்சு, இது வந்து நான் மிகுந்த வருத்தத்தில் இருக்கேன், அதனால் இப்போ நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்க இயலாது, நான் வந்து மெதுவாக உங்களுக்கு ஒரு 2 நாள் தாலி என்னங்கிறது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு எப்ப சம்பவம் நடந்து ஏர்போர்ட்ல போற வரைக்கும் தெரியுங்களா? அப்பயே தெரியும். மனசாட்சி வேண்டாம். ஒரு ஏர்போர்ட்ல ஒரு தலைவர் தொண்டர்கள் இறந்துட்டாங்கன்னு இருக்கும்போது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க மனக்குமுறல் என்ன? அவங்க ஐயா ஒரு மனுஷன் மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி இருக்கும். அவரே இது வரைக்கும் மீடியாக்கள் பேசினது கிடையாது. என்ன பதட்டத்தில் ஏதாவது பேசிட்டாருன்னா அதையும் ஒரு நீங்க ஒரு கண்டென்ட்டா எடுத்துக்குவீங்க. அதனாலதான் ஒரு வேலையை
நீங்க அவர் நல்லவரா கெட்டவரா தூக்கி ஓரமா போடுங்க. அரசியல் பண்றாரா பண்ணல, இதுக்கு முன்னாடி அவர் நல்லது பண்ணாரா, அதெல்லாம் எனக்கு வேணாம், தேவையே இல்லை. என்னுடைய கேள்வி, இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை வச்சு ஏன் அரசியல் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நாங்க அரசியல் பண்ணல. அன்பில் மகேஷ் அவர்கள் எங்க முதலமைச்சர் கரெக்டா சொல்லிட்டாரு, யாரும் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். பிறகு எதற்காக ராசா இப்படி ஒரு பேச்சை பேசினார்? ராசா எல்லாம் இப்ப நீ என்னத்துக்கு இப்ப என்கிட்ட இப்படி பேட்டி எடுக்கிற? நீங்க அப்படி பேசுறதுனால தான் நான் அப்படி இல்லாட்டி டிராபிக் எடுக்க மாட்டேன். பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எப்ப அண்ணாமலை வந்து திருட்டுத்தனமா பேசினானோ, அண்ணாமலை என்ன பேசினாரு? அண்ணாமலை என்ன பேசினானா, அவன் அண்ணாமலை வந்து கலெக்டரையும் எஸ்பியும் வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவங்க பண்ணணும்ன்றான். அவர் கேட்ட கேள்வியில் என்ன தப்பு? அவன் இங்க நொட்டினான் கேள்வி. அவர் கேள்வியில என்ன தவறு? இங்க பாரு, அண்ணாமலைக்கு வந்து அறிவுங்கிறது சுத்தமா இல்ல. அவருக்கு அதிகமாகவே இருக்கு. அறிவு இருக்குன்னு அவனை இந்த மாதிரி நிகழ்ச்சியில அவர் கேட்ட கேள்வியில என்னமோ பக்கத்துல இருந்து பேசின மாதிரி அந்த ஹேமா மாலினிக்கு வந்து இவன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றான். என்னமோ பக்கத்துல இவன் தான் இருந்து பார்த்த மாதிரி. அவருக்கு நாலேஜ் இருக்கு, இங்கிலீஷ் தெரியும், பேசுறாரு. எங்க உங்க ஆளுல அப்படி சரவணா இங்கிலீஷ் பேச சொல்லுங்க. ஓடா, இங்கிலீஷ்ல மரிய மயிர் இவர் தான் இங்கிலீஷ் பேசுறாரு. என் பேரன் கூட பேசுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்காது. உங்க பேரன் பிரைவேட் ஸ்கூல்ல படிப்பாரியா? சும்மா இங்கிலீஷ் பேசுவான். மாசம் 1.5 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறீங்க, இங்கிலீஷ் பேசுவாரு. அத நான் கேட்கல. உங்க கட்சியில என்ன பண்ணீங்க? அண்ணாமலை என்ன அப்படி தவறு செஞ்சாரு? அண்ணாமலை என்ன தவறு கேள்வி கேட்டாரு? அண்ணாமலை முழுக்க இந்த இதுல வந்து விஜய் வந்து தன்னுடைய கட்சிக்கு பாஜகவுக்கு இப்ப அரசியல் பண்றது யார்? நீங்களா அவரா? எதுக்குடா? ஏன்டா ஒரு வெள்ளச்சாதம் ஏற்பட்டதுக்கு மத்திய கமிட்டி வேணும்னு கேட்கும்போது அனுப்பாம எல்லாம் வெள்ள சாதம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அனுப்பிச்சா ஒரு ஒன்றிய அரசு, இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே ஒரு கமிட்டியை போட்டு ஒரு 7 பேர் கொண்ட கமிட்டி இருந்திருந்தாலும் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. எல்லாமே சதி இருக்கு, சதி சதி அவங்க ஆத்தால போட்டு இப்படி வருது. என்னையா இது? சதி இருக்கு, சதி பயிலுவோம். இது என்னது? என்னடா சதி இருக்கு? சதின்னு சொன்னதே எவன் சதின்னு சொன்னாலும் அவன் அத்தனை பயிலும் மக்களும் கட்சி தலைவர்களும் இதை வந்து சதின்ற அடிப்படையில் பேச எந்த கட்சி தலைவர்னு சொல்லல. எல்லா கட்சி தலைவரும் யாரும் சொல்லல. எல்லா தலைவர்களும் போனாங்க. எடப்பாடி என்ன கேட்டார்? ஆம்புலன்ஸ் எதுக்கு உள்ள வந்துச்சு, எதுக்காக கரண்ட கட் பண்ணீங்கன்னு அவர் கேள்வி. கரண்ட் கட் பண்ணவே இல்ல, அதுவே தவறு. ஜெனரேட்டர் ஃபெயிலியர் ஆகி அவங்க வச்ச ஜெனரேட்டர் ஃபெயிலியர் ஆனா எல்லா பக்கமும் ஆஃப் ஆகணும். எல்லா பக்கமும் ஆஃப் ஆகல. அவங்க போட்ட லைட் தான் ஆஃப் ஆச்சு. புரிஞ்சுக்கோ, அவங்க போட்ட லைட் தான் ஆஃப் ஆச்சே தவிர நம்ம யாரும் இங்க பாருங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல தங்கம். ஒரு கரண்ட் ஆஃப் ஆயிருக்கா இல்லையாங்கறத கண்டிப்பா எடுத்துற முடியும். சென்சிட்டிவ் மேட்டர்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பண்ண முடியாது. இல்ல, இது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர். ஆனா இதை கட்சி தலைவர்கள் இப்படி தானே பேசுறாங்க. அதெல்லாம் இங்க பாருங்க, அவங்க எல்லாம் அறியாமையில பேசுறாங்க. எடப்பாடி அறியாமை, அண்ணாமலை அறியாமை, சீமான் அறியாமை. எடப்பாடியை பொறுத்த மட்டிலும் அவரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் போய் நடத்திருக்காரு. ஆமா. அப்ப எடப்பாடி அவருக்கு வராதது இவருக்கு எப்படி வந்துச்சு? எடப்பாடியை காட்டிலும் விஜய் வந்து எங்களுக்கு எதிரி இல்லை. விஜயை நாங்கள் ஒரு பொருட்டாக மதிக்கலை. நாங்கள் மதிக்கிறது வந்து எடப்பாடியை தான். அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர், அவரை தான் நாங்கள் வந்து மதிக்கிறோம். அவர் தான் எங்களுக்கு இணை. இவர் வந்து ஒரு சோட்டா பையன், இந்த தம்பி வந்து ஒரு நடிகருங்கிற முறையில் பார்க்கறதுக்கு மக்கள் வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. பார்க்க வர்ற மக்கள் எல்லாம் வாக்களிப்பான்னு அவர் நினச்சிட்டு இருந்தால் அதை அவர் நினைக்கட்டும். அப்படியே மக்கள் எல்லாம் வாக்களிச்சு அவர் முதலமைச்சராக வந்தால் வரட்டும். இந்த நாட்டை பிடிச்ச சனியை வரட்டும். அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை. விஜய் வந்தா அது வந்து நாட்டை பிடிச்ச சனியன். நீங்க வந்தா நாங்கள் தானே நாட்டு நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்க தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் ட்ரவுசர் அவுத்து பார்த்து தெரியும். சாரி, நான் வேற எங்கேயோ நடத்துறீங்க. வேற எங்கே தான் தமிழ்நாடு நல்லாட்சி நடக்குதுன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நல்லாட்சி நடக்குது, நல்லவர்கள் ஆட்சி நடக்குது, எங்க மக்களுக்கான ஆட்சி நடக்குது, மக்களின் சந்தோஷத்துக்கான ஆட்சி நடக்குது. பாரு பாரு காணுமே. நீங்க மட்டும்தான் சொல்றீங்க நல்லாட்சி மக்களாட்சின்னு. மக்கள் யாரும் சொல்லல. ஐயா, ஒரு கூட்டத்திலே எப்படிப்பட்ட அரசியலான்னு கேட்குறாங்க. இதுக்கு மேலே நம்ம அதை ரொம்ப கிண்டனம்னா உடனே அவதூறு வதந்தின்ற பேரும் வரும். மக்களின் பாடு மகேசன் பாடாச்சு. முடிச்சுக்குவோம். நன்றி.